ஹாய். அதாவது சில உறவுகளுடைய மதிப்பே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக பேசிடுறாங்க. ஆனால் அந்த ஈஸிங்கிறதுக்கு பின்னாடி அந்த வழிகள் என்னங்கிறது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பேசாதீங்க, சரியா? பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலையா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். தயவு செய்து ஒருத்தர் மனுஷர் ஒருத்தர் கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. அதாவது இப்போ என்னை ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா, என் மேலே தப்பே இல்லாமல் திட்டினாங்க அப்படின்னா அது பாவத்தோட போய் சேரும், சரிங்களா? அதனால் அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தாங்க தெரியும் அதோடைய வழிகள் என்னங்கிறது. நம்ம ஈஸியாக பேசிடுவோம், ஈஸியாக எதையும் சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் அவங்களுக்கு இருக்குங்கிறத யோசிக்காமல் நீங்கள் பேசிடுறீங்க. தயவு செய்து ஒரு பொண்ணோடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணுக்குள்ளே 1000 கேள்விகள், 1000 வழிகள், 1000 துன்பங்கள் எல்லாமே இருக்கும். அந்த பொண்ணு அதையும் தாண்டி தான் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதனால் தயவு செய்து யார் மனசையுமே புண்படுத்தாதீங்க, சரியா? என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கணவன் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை தூத்தி பேசுகிறத ஒரு நம்மளும் ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தான், சரியா? தூத்தி பேசுகிற வார்த்தைகளை தயவு செய்து விடுங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க, சரியா? அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்படுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்திடுறோம். அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க. அதுவுமே பாவத்தோடையும் கர்மாவோடையும் தான் போய் சேரும். நம்ம ஒருத்தரை பேசி அவங்க கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அதுவும் பாவம் தான். அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரை பற்றியும் பேசாதீங்க, மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு மனசை வேதனைப்படுத்தி குமரி அழுகிற அளவுக்கு வைக்காதீங்க. பாவம், அதெல்லாம் ரொம்ப பாவம். அதாவது அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க. அடுத்தவங்க இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க எதுலேயும் நிற்க மாட்டாங்க, சரிங்களா? அதாவது ஒருத்தவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க வளர்ந்து வந்த விதம், அதனால அவங்க தப்பாக பேசுகிறாங்க. அந்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்களேன்னு நம்மளும் திருப்பிக்கிட்டு அவங்கள போய் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பாவம். அதனால் யார் மனசையும் யாரும் புண்படாதீங்க. சில குடும்பத்தில் இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதாவது ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு அபச்சொல்லோ இல்லை ஒரு கேவலமாக பேசுகிறதோ, ரொம்ப ஈஸியான வார்த்தை, அபசொல் வார்த்தை, ஈஸியாக ஒருத்தரை கேவலப்படுத்துறது, ஈஸியாக ஒருத்தரை மனுஷரை கஷ்டப்படுத்துறது. அந்த ஈஸிக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத அந்த பொண்ணு வேதனைப்படும், அந்த பொண்ணு கவலைப்படுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு தயவு செய்து பேசுங்க. யார் மனசையும் யாரும் புண்படுத்தாதீங்க. அது ரொம்ப பாவம், சரிங்களா? அதாவது ஒரு நல்ல கணவனாக இருந்து அந்த கணவன் இல்லை அப்படின்னா வலிகள் அதிகம் யாருக்கு? கணவனை இழந்த பொண்ணுக்கு தான், சரியா? அந்த பொண்ணு பிள்ளைங்களுக்காக வாழ்கிறா, எல்லாத்தையும் மறக்க மாட்டா. மறக்க முடியாது, ஒவ்வொரு நொடியும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த கணவனோட வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் யாரும் ஈஸியாக ஒருத்தரை பேசாதீங்க. அது ரொம்ப பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம். தயவு செய்து இது என்னுடைய வேண்டுகோள். யார் மனசையும் யாரும் கஷ்டப்படாதீங்க. அவ சூழ்நிலைக்கு அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க நடத்துகிறாங்க. அதனால் தயவு செய்து அவங்கள தப்பாக யாருமே பேசாதீங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம அதை மாற்றுவோமே, நாங்கள் எதிரி கிடையாது, பொண்ணுக்கு பொண்ணு ஆறுதல் தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றுவோமே அந்த கலாச்சாரத்தை. ஏன் நீங்கள் இன்னும் அதையே தொடர்ந்து ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும்? சில பேர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு, சரிங்களா? அதனால்
தயவுசெய்து திருப்பி திருப்பி என்னுடைய வேண்டுகோள் இதுதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வாயில் எதனாலும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஈஸிங்கிற பின்னாடி எவ்வளோ அந்த பொண்ணுக்கு அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைய போட்டு மனசை பாதிச்சிருக்கும், கவலைப்பட்டிருப்பாங்க, அவங்க விடிய விடிய அழுதுருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நம்ம பேசின நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு இல்லை, மேலே இறைவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால் தயவுசெய்து யார் மனசையும் யாரும் புண்படுத்தாதீங்க. அன்பாக சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. உதவி செய்ய முடியலைனாலும் ஊத்திரம் பண்ணாமையாவது இருங்க. அபசொல் பேச்சு பேசாமல் இருங்க. ஒரு பொண்ணை யாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அடுத்தவங்களாக இருக்கட்டும், பழகுனவங்களாக இருக்கட்டும், யாரை பற்றியுமே தப்பாக ஒரு பொண்ணை என்றைக்குமே பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப 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 பாவம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.